காந்தாரா இந்த பேருக்கான காரணம் என்ன? இந்த படத்துல காந்தாரா தெய்வங்களோட புராணங்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போகிறோம். பொதுவாக இந்த படத்துல 2 கடவுளை காட்டியிருப்பாங்க. ஒண்ணு பஞ்சுருளியாகவும் இன்னொன்னு குலிகா அப்படின்னு 2 கடவுளை பத்தி இந்த காந்தாரா படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த கடவுளை பத்தி எந்த புராணத்திலேயோ எழுதல. இங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்களும் மற்ற பழங்குடியினரும் தான் இந்த பஞ்சுருளி பத்தியும் குலிகா பத்தியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பஞ்சுருளியை பத்தி. பஞ்சுருளினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டு பன்றி. ஆமாங்க, காட்டுல இருக்கிற ஆண் பன்றியை தான் பஞ்சுருளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்டு பன்றியை தான் அவங்க தெய்வமாக கும்பிடுவாங்க. ஸோ பொதுவாக இந்த பஞ்சுருளியோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கைலாயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமாங்க, கைலாசத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தேவி ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே குட்டி காட்டுப்பன்றி ஒன்று கிடந்துருந்துச்சு. ஸோ பார்வதி தேவி அந்த காட்டுப்பன்றியை எடுத்து வளர்க்க தொடங்கினாங்க. இந்த பன்றி வளர வளர சிவபெருமானுக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்றி சிவபெருமானின் தோட்டத்தை முழுமையாக அழிச்சிருச்சு. ஸோ அதனால சிவபெருமான் இந்த பன்றியை கொன்னுட்டாரு. இதனால பார்வதி தேவிக்கு சரியான கோபம் சிவபெருமான் மேல. பார்வதி தேவியோட கோபத்தை தணிக்க சிவபெருமான் இந்த பன்றியோட ஆத்மாவை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ஸோ பொதுவாகவே கிராமங்கள்ல அவங்க காடு அல்லது மிருகங்களை தெய்வமா வழிபடுவாங்க. ஸோ இந்த கிராம நடனங்களை பொதுவாக தெய்வ கோலா இல்லைன்னா பூத கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா 350 பூத கோலா ஹிந்து மித்தாலஜில சொல்லியிருக்கு. இந்த காந்தாரா படம் ஸ்டார்டிங்ல வராக ரூபம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, விஷ்ணு பெருமான் அவரோட 3வது அவதாரத்துல காட்டு பன்றி ரூபத்துல தான் இருப்பாரு. ஸோ அதனாலதான் வராக ரூபம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதப்பட்டாங்க. இப்ப நம்ம குலிகாவை பத்தி பார்ப்போம். குலிகா பஞ்சுருளி மாதிரி ஒரு விலங்கு கிடையாது. குலிகாவோட வரலாறும் கைலாயத்திலிருந்து தான் தொடங்குது. ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சாம்பல் கொண்டு வந்தாரு. ஸோ சிவபெருமான் அந்த சாம்பலை பார்க்கும்போது அந்த சாம்பல்ல ஒரு கல் சிவபெருமான் பார்க்கறாரு. அந்த கல்லை எடுத்து தூக்கி வீசுறாரு. ஸோ சிவபெருமான் அந்த கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் வைகுண்டத்துல போய் விழுந்துச்சு. ஸோ பொதுவாக இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு ஒரு உருவமோ இல்லைன்னா ஒரு வடிவமோ இருக்காது. ஆனா அந்த கல்லை தான் அவங்க கடவுளா கும்பிடுவாங்க. ஸோ இந்த வைகுண்டத்துல விழுந்த அந்த கல்லு தான் குலிகாவா கருதப்படுகிறது. ஸோ இந்த வைகுண்டத்துல விழுந்த குலிகா அப்புறம் என்ன ஆனது வாங்க பார்க்கலாம். வைகுண்டத்துல விஷ்ணுக்கு குலிகாவோட நடவடிக்கை பிடிக்கல. இந்த குலிகாக்கு விஷ்ணு பெருமான் ஒரு சாபம் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு பொண்ணோட வயிற்றுல கருவாக இந்த குலிகாவை தோற்றமிச்சாரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 9 மாசத்திலேயே இந்த குலிகா அந்த பொண்ணோட வயிற்றை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த குலிகாக்கு அகோர பசினால ஆடு, மாடு, பன்றி, அது மட்டும் இல்லாம யானைகளை கூட சாப்பிட தொடங்கினாரு இந்த குலிகா. இது விஷ்ணு பெருமானுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால விஷ்ணு பெருமான் அவரோட கட்ட விரலை இந்த குலிகாக்கு கொடுக்குறாங்க. இந்த குலிகாக்கு பசி தீர்ந்துருச்சு. ஸோ பொதுவாக இந்த குலிகா ஒரு காவல் தெய்வம் மாதிரி நம்மளுக்கு எப்படி இந்த கருப்பண்ண சாமி, ஸோ அவங்கள மாதிரி இந்த குலிகா ஒரு காவல் தெய்வம் இல்லைன்னா காக்கும் தெய்வமாகவும் இந்த குலிகா இருப்பாங்க. இந்த காந்தாரா மூவி எடுக்கிறதுக்கு இந்த காந்தாரா டைரக்டர் நிறைய கிராமங்கள்ல போய் அவர் பேசி அதுக்கப்புறம் இந்த கிராம மக்களோட உதவினால தான் இந்த காந்தாரா மூவியை எடுக்கப்பட்டுச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டேனா ஆனா காந்தாரானா என்ன, அவங்க யாரு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ காந்தாரானா யாருமே இல்லை, அது ஒரு கிராமத்தோட பேர் தான் இந்த காந்தாரா. காந்தாரா வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டீரியஸ், அதாவது மர்மம் அல்லது பாலம், பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ காந்தாரானா மர்மம் அல்லது பாலம், பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஸ்டார்டிங்ல அவரோட அப்பா போகும்போது நடுவுல அவர் காணாம போயிடுவாரு. அதாவது இந்த பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்குமான பாலம் தான்
இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல அவர் ஓடி போய் நடுக்காட்டுல வந்து அவரு வந்து காணாம போயிருவாரு. அதுதான் இந்த பூலோகத்துக்கும் தெய்வலோகத்துக்குமான ஒரு பாலம். இந்த படத்துல வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா இதுதான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. வெறித்தனமா இருக்கு. எல்லாமே தியேட்டர்ல போய் கம்பல்சரியா பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் காய்ஸ். இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes.